சவுதி அரேபியாவில் நடந்த சாலை விபத்தில் 3 இந்தியர்கள் பரிதாபமாக மரணமடைந்துள்ளார்கள். இந்த விபத்தானது சவுதி அரேபியாவின் ஜீசான் என்ற நகரத்திலிருந்து 50 கிலோமீட்டருக்கு அப்பால் இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்தில் இந்தியாவின் தமிழ்நாடு கன்னியாகுமரியைச் சேர்ந்த சார்ஜ் மற்றும் அந்தோணி என்ற 2 சகோதரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அத்தோடு ஒரு கேரளாவின் கடலூண்டியைச் சேர்ந்த 40 வயது மிக்க தகுந்த ரமேஷ் என்பவரும் மொத்தமாக 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள். இந்த விபத்தானது கடந்த 2025 செப்டம்பர் 12ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை காலை 8 மணி அளவிலே அல் சாஹிர் என்று அழைக்கப்படும் ஒரு தீவில் மீன்பிடி பயணத்தை முடித்து கொண்டு வீடு திரும்பும் போது அவர்கள் பயணித்த பிக்அப் லாரியின் டயர் வெடித்ததில் அந்த வாகனம் கவிழ்ந்ததில் இந்த உயிர் சேதம் இடம்பெற்றிருக்கிறது. காயமடைந்தவர்களில் கடலூரைச் சேர்ந்த சத்ய பிரவீன் சக்திவேல் அரபு அரசில் உள்ள கிங் ஃபஹத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மணி என்று அழைக்கப்படும் நபர் பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்தானது சவுதி அரேபியா ஜீசான் என்ற இடத்திலிருந்து 50 கிலோமீட்டருக்கு அப்பால் அமைந்துள்ள ஒரு சுற்றுலா தலமான ஃபராசன் தீவு அருகே இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து தொடர்பாக சவுதி அரேபியா ஜீசானில் இருக்கின்ற போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கோர விபத்தில் உயிரிழந்த 2 தமிழ்நாட்டைச் சேர்ந்த சகோதரர்கள் இந்த 6 மாத காலத்துக்குள் தான் சவுதி அரேபியா வந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு மரணித்த கேரளா நாட்டைச் சேர்ந்த சகோதரர் 2 வருடங்களாக இங்கே பணிபுரிந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்தில் உயிரிழந்த 3 உடல்கள் ஃபராசன் கிங் ஃபஹத் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விபத்தில் மரணித்தவர்களின் உடல்களை பார்வையிடுவதற்காக சவுதி அரேபியாவில் இருக்கின்ற அவர்களது உறவினர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அல் சாஹிர் தீவில் மீன்பிடி பயணத்தை முடித்து கொண்டு திரும்பும் போதே டயர் வெடித்ததில் அவர்கள் பயணித்த பிக்அப் லாரி கவிழ்ந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இறந்த அனைவரும் தீவில் பணிபுரியும் ஊழியர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவினுடைய செய்திகளை தொடர்ந்தும் பெற்றிட டெய்லி கல்ஃப் தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தினை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு புது செய்தியோடு சந்திக்கலாம்.